நான் வேலூர்லேருந்து வில்சன் பேசுகிறேன். என்னுடைய அக்கா, என்னுடைய உடன் பிறந்த அக்கா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்டி இருந்தது. பொதுவா இது தைராய்டு கட்டின்னு சொல்லுவாங்க. தைராய்டுக்காக பல வருஷமா என்னோட அக்கா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக மெடிசின் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ரொம்ப வலி தாங்க முடியல. அப்போ 1 இயர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8, 9 மாசம் ஆயிடுச்சு. அப்போ கூட பழனிசாமி சாருக்கு இது ஃபோட்டோ அனுப்பி நான் கேட்டேன். குடுக்கலான்னு சொன்னாரு. ஆனா, என்னுடைய அக்கா மருமகள், எங்க அக்கா பொண்ணுங்க எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறதுனால, அவங்கள நம்ம சொல்றது வந்து முழுசா வந்து, "ஐயோ! ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்லாததா?" அப்படின்ற மாரி என்ன ஒரு மாரி மைனஸா பேசுனாங்க அந்த ப்ராடக்ட்ட. அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கிறான், அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன நடந்ததுன்னா, கழுத்துக்கு முன்னாடி இருக்கிற கட்டிய ஆப்பரேஷன் பண்ணோம். திரும்ப ஒரு 3 மந்த்லயே பார்த்தீங்கன்னா, கழுத்துக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் பின்னாடி சைடு கட்டி வந்துருச்சு. அந்த கட்டியும் ஆப்பரேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சைடுல ரைட் சைடுல காதுக்கு அப்படியே பக்கத்துல அந்த கழுத்து ஒட்டுனாப்ல பார்த்தீங்கன்னா 2 கட்டி வந்துருச்சு. இப்போ அதே சிஎம்சில போய் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆப்பரேஷன் பண்ணிடலான்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த அப்பாயின்ட்மென்ட்க்கு முன்னாடி ஒரு நாள் என்னோட அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 கையும் 2 காலும் செயல் இழந்துருச்சு. அதாவது நல்லா பேசுவாங்க, சாப்பிடுறாங்க. எல்லாரும் தெரியுது. ஆனா நடக்க மட்டும் முடியல. இப்ப காரணம் என்னன்னா, இந்த கட்டி வந்து கழுத்துல போற நரம்ப பிரஸ் பண்ணதுனால உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப அந்த இப்போ கை காலெல்லாம் விழுந்ததுனால இப்ப பிரைன் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்ன்ற மாரி வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் சாரி வேற ஸ்கேன், செக்கப்லாம் பண்ணும்போது மூளையிலயும் சிறு சிறு கட்டி வந்துருச்சு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லங்ஸ்லயும் கட்டி வந்துருச்சு. அப்ப பார்க்கும்போது டாக்டர்ஸ் சொல்ட்டாங்க. நான் சொல்றது ரொம்ப சீரியஸான மேட்டர் நான் சொல்றேன். என்னுடைய எலக்ட்ரானிக்ஸுடைய டெஸ்டிமோனியல் சொல்றேன் நான். சரியா? கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது எனக்கு வந்து ஒரு சூழ்நிலை 1 1/4 வருஷத்துக்கு முன்னாடி. திரும்ப என்னுடைய குடும்பத்தில வந்திருக்கு. என்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு வந்த இது பிரச்சனை இது. இப்பவும் நான் வந்து அவங்களுக்கு மெலிக்ஸமிக்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்ப டாக்டர் சொல்ட்டாங்க, லங்ஸ்லயும் இருக்கு, பிரெயின்ல கட்டி இருக்கு, கை, கால் இழந்துருச்சு. இதுக்கு மேல நாங்க உத்தரவாதம் குடுக்க முடியாது. வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. வந்து 20 நாள் ஆயிடுச்சுங்க. கை சுத்தமா ஆக்ஷன் பண்ண முடியாது. காலும் வந்து சுத்தமாவே ஆக்ஷன் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில இப்ப 20 நாளா நான் வந்து 3 வேளையும் மிக்ஸ் வந்து என்னோட அக்காவுக்கு நான் குடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப கை 2 காலு 2த்தையுமே வந்து ஷேக் பண்றாங்க. அடுத்தது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் இல்ல 3வது வரல. ரைட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஆக்ஷன் ஆகாம இருந்தது. கை எடுத்துக்கிட்டு வராங்க. கழுத்து விரல எடுத்துட்டு வராங்க. இன்னும் முகத்துல அவங்க கை வைக்க முடியல. அந்த அளவுக்கு ஆக்ஷன் ஆகுது. எத்தன நாள் ஆகுதுன்னா, 20 நாள் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல. இந்த இந்த Zoomல இருக்கிற அத்தன பேருக்கும் சரி, அத்தன உறவினர்களுக்கும் நம்ம வந்து டாக்டர்களால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு தயக்கத்துல இப்போ இருக்கும்பொழுது தான், நான் திரும்ப இப்போ டாக்டர் முடியாதுன்னு தானே விட்டாங்க. இப்ப குடுக்குறேன் நான் எங்க வீட்ல சொல்றேன். இப்ப குடுக்குறேன் நானு. என்னுடைய ப்ராடக்ட் எலிக்ஸமிக்ஸ் குடுக்குறேன். சாப்பிட்டோம். தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருங்க. அப்படின்ற மாரி எல்லாரையும் நான் ஓரங்கட்டிட்டு, எலிக்ஸமிக்ஸ் குடுக்க குடுக்க ஆரம்பிச்சேன். இப்ப என்னோட அக்கா நல்லா பேசுறாங்க. நல்லா சாப்பிடுறாங்க. கை, கால் 2 ஆக்ஷன் ஆகுது. இன்னும் மடக்க முடியல. பட் சும்மா போட்டிருந்த காலு இப்போ ஆக்ஷன் ஆகுது. கையும் ஆக்ஷன் ஆகுது. ஆ